ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சுபா. வெல்கம் டு ஆறு கலை சமையல். ஆறு கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா, சென்னை வந்த கலையரசி அம்மா சப்பாத்திக்கு கடலைக்கறி குருமா வச்சாங்க. வாங்க கடலைக்கறி குருமா எப்படி வச்சாங்கன்னு பார்க்கலாம். கடலைக்கறி குருமா வைக்கிறதுக்கு நைட்டே கருப்பு கொண்ட கடலை எடுத்து ஊற வச்சாச்சு. ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும், அதனால் நைட்டே ஊற வச்சாச்சு. இப்போ காலையில் தான் அதை செய்ய போகிறேன். நல்லா ஊறிடுச்சு. குருமாவுக்கு தேவையானது தேங்காய், இஞ்சி, கருவேப்பிலை, பூண்டு, சோம்பு, சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. கொண்டக்கடலை ஊறினதை எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் வதக்கிக்கலாம். தேங்காயெல்லாம் கலையரிசியமாக வானொலி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றுறாங்க. இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த கடலைக்கறி குருமா உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நைட்டு வரைக்கும் வச்சு சாப்பிட்டோம். மறுநாள் வரைக்கும் கூட இருந்தது. காலையில் தோசை கூட வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கலையரிசியமாக சூப்பராக செஞ்சுருந்தாங்க. நல்லா வதக்கிட்டாங்க. தேங்காய் சேர்த்துக்கிறாங்க. தேங்காயம் வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியில் கொஞ்சமும் வெங்காயத்தில் கொஞ்சமும் சேர்த்துக்கிட்டாங்க. மீதி வெங்காயம் தக்காளியை நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலான்னு. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நம்ம மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ கடலைக்கறியை தாளிக்க போகிறாங்க. குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றுறாங்க. சோம்பு சேர்த்துக்கிட்டாங்க. பட்டையும் இலையும் சேர்த்துக்கிட்டாங்க. கருவேப்பிலை, தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கிட்டாங்க. நம்ம சுண்டில் வேகலாம் வைக்கல, ஸ்ட்ரைட்டாக அப்படியே தாளிக்க போகிறாங்க. நல்லாலாம் வதங்கிருச்சு. கடலைக்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. ஊற வச்சிருந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறி விட்டுக்கிட்டாங்க. அரைச்சி வச்சுருந்த தேங்காயை ஊற்றிக்கிட்டாங்க. தேங்காய், சோம்பு, ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிருந்தாங்களே, இஞ்சி பூண்டெல்லாம் அதை ஊற்றிக்கிட்டாங்க. மிக்ஸி ஜாரை கழுவி குருமாவுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்கிட்டாங்க. கிளறி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு கரெக்டாக 4 விசில் விட்டாங்க. 4 விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. மூடியை திறக்க போகிறாங்க. அப்பா எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கே வாசனை கமன்னு இருந்தது. சப்பாத்தி, குருமா, பூரி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அந்த கடலைக்கறியை. நல்லா வாசனையோட கமன்னு இருந்துச்சு. சப்பாத்தியும் சுட்டு ரெடி பண்ணிட்டாங்க கலையரசி அம்மா. கடலைக்கறி ரெடி, சப்பாத்தியும் சுட்டு ரெடியாக இருக்குது. இப்போ சாப்பிட போகிறோம். கொத்தமல்லி தலையை தூவிக்கிட்டாங்க லாஸ்ட்டாக அதில் கொஞ்சம்.
சப்பாத்தி தட்டில் எடுத்து வச்சாச்சு. கடலைக்கறி அதில் ஊற்றியாச்சு. எப்போ சப்பாத்தியை பிச்சு கடலைக்கறியை தொட்டு சாப்பிடணும் ஆசையாக இருந்தது. வாசனை அந்தளவுக்கு இருந்தது. சப்பாத்தியை பிச்சு நான் தான் சாப்பிட்றேன். கலையரிசி அம்மா சுட்டு வச்சு கொடுத்துட்டாங்க. சப்பாத்தியை பிச்சு நான் சாப்பிட போகிறேன். பாருங்கள், பிச்சு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக கடலைக்கறியை ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க.